கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என்னை இந்த இடத்துல உயிரோடு கூட சாட்சியாக வைத்திருக்கிற தெய்வாதி தேவனுக்கும் என்னை அன்போடு கூட அழைத்து அநேக ஆண்டுகளாக என்னை அழைத்து கொண்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன், திமிச்சு எடுத்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி மாட்டிக்கிட்டேன். ரைட். என்னை அன்போடு கூட அழைத்த சபையினுடைய போதகர், சேகர தலைவர், அன்பு நண்பர், அருமையான அண்ணன் அருள் தனராஜ் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய குடும்பத்தின் மக்களுக்கும், சபையார் யாவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி ஒரு பெரிய அறுப்பின் பண்டிகை ஆராதனையிலே ஒரு தேவனுடைய ஊழியரை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக திருச்சபையார் அழைத்திருந்தார்கள். அது ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு சபையாருக்கு உணவு, ஆகவே அதற்குரிய ஆயத்தங்களும் அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த ஊழியக்கார் எப்படிப்பட்டவர்னா, அவர் மைக்கு முன்னாடி வந்தார்னா நீ பாட்டவே மாட்டார். ரொம்ப நேரம் பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். நான் ரொம்ப ஆழமான சத்தியங்களை பேசுகிற அந்த ஊழியரை அவர்கள் அன்பு கூட அழைத்தார்கள். செய்தி வேலை வந்தது. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, அவர் செய்தி முடிக்கலை. அரை மணி நேரம் ஆச்சு, செய்தி முடிக்கலை. ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு, மக்கள்லாம் பசியில் வாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒருத்தர் முகத்தை, ஐயோ ஏன்டா இவரை கூப்பிட்டோம் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த ஆலய ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி போய் அவருக்கு நேராக ஒரு பெரிய பேனர் எடுத்து காட்டினாங்க. எல்லாரும் அந்த பேனரை, அந்த ஊழியக்காரை பார்த்த உடனே கண்களை மூடி ஜெபம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். சபையாருக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னடா அது இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தான் திடீர்னு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரே அப்படின்னு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு ஆலய ஆராதனை முடிந்த பிற்பாடு அந்த வாலிபர்கள்ட்ட கேட்டாங்க, சபையினுடைய மூப்பர்கள்லாம், இப்படி நீங்கள் என்ன அந்த ஊழியக்காரருடைய கண்களில் காட்டினீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த பசங்கள்லாம் அந்த பேனரை காட்டினாங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, சீக்கிரம் முடிப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. ஒருவேளை நான் இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருவேன், யாரும் பேனர்லாம் காட்ட மாட்டீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ரைட். இன்றைக்கு அறுப்பின் பண்டிகை, அதை குறித்த ஒரு சிறிய ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம செய்திக்கு நேராக கலந்து செல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் எப்பவுமே தனியாக வாசிக்க விட மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பேழைக்குள்ளாக நோவாவினுடைய குடும்பத்தார் அவர்கள் இருந்தார்கள், பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆண்டுக்கு மேலாக இருந்தாலே நமக்கு மிகுந்த ஒரு கம்ஃபோர்ட், அதாவது ரொம்ப சந்தோஷமாக சொகுசாக வாழ நம்ம பழகிக்கொள்வோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இந்த நோவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பேழையிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவர் தனக்கென்று ஒரு வீடு கட்டவில்லை. வந்த உடனே அந்த மிருகங்களில் சிறந்த மிருகங்களை எடுத்து தனக்கு தேவையான காரியங்களை குறித்து சிந்திக்கவில்லை. ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு அவர் கட்டினார். நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, காணிக்கையை குறித்து அதுக்கு முன்னாடி நிறையா வந்திருக்கு. ஆபேல் காயினுடைய காணிக்கையை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பலிபீடம் என்கிற வார்த்தை முதலாக வந்த பகுதி இந்த 8ஆம் அதிகாரத்தில் தான். அப்போ இந்த வெளியே வந்து சிறந்த காணிக்கையை இந்த நோவா செலுத்தினார். இந்த நோவாவினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். 21ஆம் வசனத்தில் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார்.
அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்ததைப் போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று ஆண்டவர் முடிவு செய்கிறார். ஆகவே கர்த்தருக்கென்று நாம் சிறந்த காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். எங்களுடைய ஆலயத்தில் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் காணிக்கையை கொடுக்கிற பொழுது உங்களுடைய மனம் வலிக்க வேண்டும். உங்கள் மனசு வலிக்கிற அளவுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசித்த, நீங்கள் அதிகமாக பிரியப்பட்டு ஒரு காரியத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், அந்த காரியத்தை, அந்த பொருளை நீங்கள் தேவனுக்கென்று உற்சாகமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கிற பொழுது உங்கள் மனசு வலிக்கிற அளவுக்கு காணிக்கை கொடுக்கணும். நம்ம அத்திக்குள திருச்சபையாருக்கு கொடுப்பதை குறித்து சொல்ல தேவையில்லை. நீங்கள் அதிகமாக உதாரத்துவமாக கொடுக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இந்த நாளில் ஒரு 5 பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக என்னை நிற்க வைத்திருக்கிற அருமையான நம்மை விட்டு மறைந்து சென்ற திரு பர்வதராஜன் மாமா அவர்களுக்காக, திரு ஜெயக்குமார் மாமா அவர்களுக்காக, என்னுடைய பெரியப்பா திரு பவுல்ராஜ், என்னுடைய சித்தப்பா திரு ஆபிரகாம் தைரிய நஞ்சன், என்னுடைய தகப்பனார் திரு காபிரியல் அவர்களுக்காக நான் நன்றி சொல்ல பிரயாசப்பட்டிருக்கிறேன். என்னை இந்த இடத்துல நிற்பதற்காக அதிகமாக பிரயாசப்பட்டவர்களில் இவர்களில் அநேகர் இருக்கிறார்கள், இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ரைட், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில உண்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோன்னா, இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகிறது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது, இந்த வாழ்க்கையை கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படியே வைத்து கொள்ளலாம். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிற போது சில நேரங்கள் நமக்கு பலவீனம் வருது, சில சோர்வு வருகிறது. ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பலவீனத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த சோர்வையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்ம அக்செப்ட் ஆகி நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்துவோம். போதும், இந்த வாழ்க்கை, இந்த ஊருக்கு வந்துட்டோம், இப்படியே வாழ்ந்துருவோம், இந்த குடும்பத்துக்கு வந்துட்டோம், இப்படியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாரும் நினச்சிட்டோம், வந்துட்டோம். நம்ம ஒரு மாற்றம் வரும்னு ஆசைப்படுறோம், இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அது நடைபெறவே இல்லை, அந்த வாழ்க்கை மாறவே இல்லை. ஆனாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சரி நம்ம இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டோம், பிரயாசப்பட்டோம், நம்ம ஒன்றுமே நடக்கலை, இதையே நம்ம இருக பற்றி பிடித்து கொண்டு நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளுவோம் என்று நம்ம வாழ்க்கைக்குள்ளாகவே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே ஒத்து போய் நம்ம மாறிவிடுகிறோம். இன்றைக்கி நான் தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இதுவரை நம்ம வாழ்க்கையில் எது மாறவில்லையோ அதனை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இதுவரை நம்ம வாழ்க்கையில் எது மாறவில்லையோ அதை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவார். இதுவரை நம்ம வாழ்க்கையில் எது செய்யவில்லையோ அதனை கர்த்தர் செய்வார். இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை நம்முடைய ஆட்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி காட்டுவார். நாளைக்கு நான் வரைக்கும் தலைப்பு வைத்திருக்கிறேன், மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை செய்வார். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை செய்வார். சரி, அதுக்கு ஆதாரமாக நம்ம எல்லாருமே எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. எஸ்தர் என்ன அர்த்தம்னு சொன்னால் உடனே சொல்லிடுவீங்க. என்ன எஸ்தர்னா எஸ்தர், எஸ்தர் என்றால் என்ன அர்த்தம்? நட்சத்திரம் என்று அர்த்தம். பெர்ஷியாவிலே இந்த எஸ்தர் என்ற பெயருக்கு இன்னொரு ஒரு பெயர் வைத்திருந்தார்கள், அது அட்சால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில காரியங்களை நாங்கள் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், ஒரு கதவை திறந்த கர்த்தர் மற்ற கதவுகளையும் திறக்கும் வரை அவசரப்படாதீங்க. ஒரு கதவை திறந்த கர்த்தர் மற்ற கதவுகளையும் திறப்பார், அவசரப்படாதீர்கள். வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 5ஆம் அதிகாரம், எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றார். சரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தில், விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும்.
7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? போதும். இந்த மாதிரி நம்மளை பார்த்து நம்ம ஊர் சிஎம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். யாராக இருந்தாலும் ஒரு அரசு வேலை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக சம்பளம் வரல, சீக்கிரம் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தண்ணி வர மாட்டுக்கு, தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு யார் நம்மகிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு அதற்கு நிறைய காரியங்களை வைத்திருப்போம். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியில் இந்த ராஜாத்தி கிட்ட 3 முறை கேட்டார், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்னுடைய என்ன வேணும்? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் நம்ம இப்படி தான் கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் விதமாக அந்த ஆசிரியர் எழுதியிருந்தார், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? நம்ம தேவைகளுக்கு மாத்திரம் தான் ஜெபம் பண்ணுறோம். நம்ம என்னுடைய தேவைகளுக்கு மாத்திரம் ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பெஞ்சு இப்படி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒரு கல் எடுப்போம், ஒரு கட்டை எடுப்போம், இல்லாத ஒரு பேப்பரை எடுப்போம், ஒரு அட்டையை எடுத்து அதில் என்ன செஞ்சுக்கிடுவோம்? உள்ள சொருகிடுவோம். இப்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எது நம்ம வாழ்க்கையில் இல்லையோ அப்போ மாத்திரம் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இடைச்சொருகளாக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இந்த ராஜாத்தி தன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய காரியத்திற்காக அவங்க காத்திருந்தார்கள். காத்திருந்த பொழுது ஒரு கதவு திறக்கப்படுகிறது. என்ன கதவு? எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ஆஸ்தியில் எதுனாலும் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு இந்த ராஜா சொல்லிட்டார். ஆனாலும் மற்ற கதவுகள் திறக்கும் வரைக்கும் இந்த ராஜாத்தி மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருந்தார். பொறுமையோடு கூட காத்திருந்தார். நாமும் எஸ்தரை போல அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அந்த ஸ்கூலில் பிள்ளைங்களாம் ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிற போது ரொம்ப மெதுவாக போவாங்க. ஆனால் அந்த லாங் பெல்லு கடைசி ஒன்று அடிப்பாங்க. சிஎம்எஸ் ஸ்கூல்லாம் லாங் பெல் ஒன்று அடிப்பாங்க. அந்த பெல் அடித்த உடனே இருக்கிற இடமே தெரியாது. புது 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 என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எதுனாலும் நமக்கு உடனே கிடைக்கணும். எதுனாலும் உடனே கிடைக்கணும். குழம்பு உடனே ரெடி ஆகணும், சோறு உடனே ரெடி ஆகணும். இன்றைக்கி வியாதி வர்றதுக்கு காரணம் நம்முடைய உணவு முறைகள். ஒரு காலத்தில் நம்முடைய உணவினர்கள், நம்முடைய மூதாதையர்கள்லாம் இந்த மீன் குழம்பு வச்சாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வைப்பாங்க? ஒரு 2 மணி நேரம் மண் சட்டியில் வைப்பாங்க. அது எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டு போகாது, சுவையாக ருசியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்முடைய பிள்ளைங்களுடைய உணவை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். எல்லாமே நமக்கு சீக்கிரமாக. பொறுமை என்பது இந்த சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நமக்குமே இன்றைக்கி பொறுமை இல்லாத ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம். நம்ம காத்திருக்கிறனால முடியல. கர்த்தர்கிட்ட சில நேரங்களில் நம்ம சரியான விஷயங்களை கேட்குறோம், ரொம்ப சரியாக கேட்குறோம், ஆனால் ரொம்ப தப்பான நேரத்தில் கேட்குறோம். கர்த்தர்கிட்ட சில நேரங்களில் நம்ம நல்ல சரியான விஷயங்களை கேட்குறோம், ஆனால் ரொம்ப தப்பான நேரங்களை கேட்குறோம். இந்த எஸ்தர் ராஜா கிட்ட 3 முறை கேட்டாலும் இவங்க அவசரப்படாமல் தனக்கான நேரம் வரும் வரை அவர் காத்திருந்தார். தனக்கான நேரம் வரும், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ கிறிஸ்தவர்களாகிய நம்மக்கிட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த பொறுமை. பொறுமையை குறித்து நம்முடைய மூதாதையர்கள் அக்கா சொல்லியிருக்கிறாங்க, பொறுமை எதை விட பெரியதான்? கடலை விட பெரியது. ஆனால் நம்ம அந்த பொறுமை இன்னைக்கு ஏரி அளவுக்கு சுருக்கிட்டோம். ஏரி கம்மா குளம் அளவு சுருக்கிட்டோம். கடலை விட பெரிய இந்த பொறுமையை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு வருகிறோம். யோசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்து வச்சுக்கலாமா? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பக்கம் 179 வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? நான் எதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து வாசிக்க சொல்கிறேன் தெரியுமா? முதல் காரணம் சண்டை போடக்கூடாது, 2வது காரணம் தூங்கக்கூடாது. ரைட், வாசிப்போம் எல்லாரும். அவர்கள்
முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இந்த பேதுரு சிறைச்சாலையிலே அவர் இருக்கிறார். கடினமான ஒரு நேரத்தில் இந்த பேதுருடைய வாழ்க்கை இருந்தது. விடுதலை கிடைச்சிருச்சு. இந்த தூதர் மூலமாக இந்த பேதுருக்கு விடுதலை கிடைச்ச உடனே ஐயோ ரொம்ப சந்தோஷம், எனக்கு விடுதலை கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அந்த தூதனை முந்திக்கிட்டு அவர் என்ன செய்யல, போகலை. இந்த தூதருக்கு பின்னாடியே பொறுமையா போறாரு. இந்த தூதன் போக 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 ஒவ்வொரு கதவா திறக்கிறது. இப்போ நம்ம எப்பயுமே ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரை உமக்கு பின்னாடியே நான் வர்றேன் ஆண்டவரை, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரை அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக இந்த பேதுரு இருந்தார். சரி, முதல் காரியம் என்ன சொன்னேன், ஒரு கதவை திறந்த கர்த்தர் மற்ற கதவுகளையும் திறப்பார், அவசரப்படக்கூடாது. இரண்டாவதாக, வேண்டுதலுக்கு அல்லது கேட்பதற்கு முன்பாக கனப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேண்டுதலுக்கு முன்பாக அல்லது ஜெபிப்பதற்கு முன்பாக கனப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கலாமா? 5ஆம் அதிகாரத்தில் இந்த எஸ்தர் ரொம்ப அழகாக ஜெபம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானாள். 8ஆம் வசனம் வாசிக்கலாமா? ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தாள். 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தம் இருந்தாள். நம்ம ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், எனக்கு ஒரு பெரிய காரு வேணும், நான் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்போயுமே நம்ம ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த காரியம் உமக்கு சித்தமாக இருந்தால் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒரு காரியத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த காரியம் உமக்கு சித்தம் இருந்தால் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். கர்த்தரிடம் ஒரு காரியத்தை குறித்து கேட்பதற்கு முன்பாக நாம் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் கர்த்தரை கனப்படுத்தி ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் அவர் நம்முடைய ஜெபத்திற்கு தானாக பதில் கொடுப்பார். நம்ம கேட்கவே வேண்டாம். எப்பயுமே இப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உமக்கு சித்தம் இருந்தால் என் வாழ்க்கையில் இந்த சம்பந்தம் நல்லா இருக்கணும், உமக்கு சித்தம் இருந்தால் இந்த திருமண காரியம் நடக்கட்டும் ஆண்டவரை, உமக்கு சித்தம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரை. அப்படி தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்தி விட்டு தான் நமக்கு தேவையானதை அவரிடம் கேட்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய உபவாசத்தை குறித்து நான் குறை சொல்லவில்லை. ஆனால் இந்த உபவாசத்திலும் நம்ம ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, கர்த்தரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். சிறந்த உதாரணம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். என்ன ஜெபம்? பரமண்டல ஜெபம். எப்படி ஜெபம் பண்றார் ஆண்டவர்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. அப்போ ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் என் வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில் இது நடக்கட்டும் ஆண்டவரே என்று கர்த்தர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த எஸ்தர் மிக ஞானமாக அழகாக அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, ராஜாவே உமக்கு சித்தம் இருந்தால், உமக்கு சித்தமாயிருந்தால், உமக்கு பிரியமாயிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கட்டும் என்று அவர் கேட்கிறார். 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். மூன்றாவதாக, எப்பயுமே நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வாதத்திற்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலுடைய உயர்வுக்காகவும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அல்லது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்குரிய ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும்.
மூணாவது காரியம் என்னது? ஆசீர்வாதத்திற்காகவும் உயர்வுக்காகவும் ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறதற்குரிய ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த எஸ்தர் அகாஸ்வேரு ராஜா கிட்ட ரொம்ப ஞானமாக நடந்து கொண்டார். எப்படி? அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டுகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் கொஞ்சம் மௌனமாக இருந்திருப்பேன். ஒருவேளை எங்களுடைய ஜீவனை எடுக்க பார்க்குறாங்க, எங்களை அழிக்க பார்க்கிறார்கள், அங்கே எங்களை அடிமையாக கூட விற்றா கூட பரவாயில்ல, நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம அநேக நேரங்களில் இந்த எஸ்தர் ராஜாத்தி குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க ரொம்ப அழகு உள்ளவராக இருந்தார்கள். இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல ஒரு அழகு உள்ள பெண் வேறு யாருமே இல்லை. அதிகாரம் உள்ளவராக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஜப வீராங்கனையாக இருந்தார்கள். 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ராஜா கிட்ட போய் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதை விட நம்ம எப்படி ஜெபிக்க வேணும்? ஆண்டவரே, நான் எஸ்தர் ராஜாத்தியை போல் அழகுள்ளவளாக எனக்கு வேண்டாம், தைரியம் உள்ளவளாக வேண்டாம். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த எஸ்தரை போல நான் ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். போன வாரம் எங்கள் சர்ச்சில் நிலாச்சோறு அப்படின்னு நாங்கள் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தோம். அந்த நிலாச்சோறு நம்ம ஊரில் கூட்டாஞ்சோறுலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த நிலாச்சோறில் எல்லாரும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரணும். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரணும். நாங்கள் சில விளையாட்டுகள்லாம் வச்சு அந்த சாப்பாடை என்ன செய்வோன்னா எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். எல்லா வீட்டு சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்மளும் நிறைய சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல அன்பின் ஒரு ஐக்கியம் அந்த நாளில் கிடச்சிச்சு. ஒரு 10 குடும்பம் வந்திருந்தாங்க. அப்போ இந்த கேம்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், தம்பி இப்போ நீ ஒரு பையனை பார்த்து கேட்டேன், தம்பி இப்போ நீ ஜெபிக்கிற பொழுது நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பன்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னான், நான் ஜெபிக்க போது ஏசப்பாட்ட எனக்கு புத்தி வேணும்னு கேட்பேன்னு சொன்னான். என்ன கேட்பானா? புத்தி வேணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், எப்பயுமே ஜெபிக்கும்போது புத்தி வேணும் ஜெபம் பண்ணாத, நல்ல ஞானம் வேணும் ஜெபம் பண்ணணும். வேதத்தில் நீதிமொழி அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா சாலமோன், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம புத்திக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் எப்பயுமே ஜெபிக்கிற பொழுது புத்திக்காக ஜெபம் பண்ணாதீங்க, அறிவுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. பிள்ளைகளை பார்த்து அறிவு இருக்கான்னு கூட கேட்காதீங்க. பிள்ளைகளை பார்த்து எப்படி கேட்கக்கூடாது? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் சரி, உங்கள் மனைவியும் சரி, உங்கள் கணவரையும் சரி, நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டும். ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தி நல்ல ஞானம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார்கள். இங்கே எஸ்தருக்கு உயிரே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவங்க தலைக்கு மேலே இருக்குது. அவங்க சமுதாயமே அழியப்பட போகிறது, அழிக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜாத்திக்கிட்ட இந்த ராஜா உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அவங்க சொல்லவே இல்லை. தனக்கான நேரம் வருமறி ஞானமாக காத்திருந்தார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்குரிய ஞானம் நம்மக்கிட்ட இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்குரிய ஞானம் நம்மக்கிட்ட இல்லை. நல்லா கவனிங்க. திருமண காரியத்திற்காக ரொம்ப நாட்களாக காத்திருக்கிறோம். திருமணம் நடக்கிறது. ஆனால் இந்த திருமண உறவிலே நிலைத்திருக்க நமக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. சிறந்த உதாரணம் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் பிஎல் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சொன்னான், கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகும்பொழுது அநேக விவாகரத்துக்கள் அதிகமாக வருவது கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். அநேக குடும்பங்கள் விவாகரத்துக்காக வருவது, கோர்ட்டுக்கு வருது எங்கது? கிறிஸ்தவ குடும்பங்கள். நல்ல திருமண உறவுக்காக திருமண காரியங்களுக்காக அநேக ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். ஆனால் இந்த திருமண உறவிலே நிலைத்திருக்க நமக்கு என்ன இல்லை? ஞானம் இல்லை. நம்ம நல்ல சத்தியத்தை கேட்குறோம், நல்ல வசனத்தை படிக்கிறோம், ஆனால் அதன்படி வாழ்வதற்கு நம்ம கொஞ்சம் கூட முயற்சி செய்வதே இல்லை. ஞானம் இல்லாத காரணத்தினாலே.
2வது, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ரொம்ப நாட்களாக காத்திருக்கிறோம். பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே, குழந்தை செல்வம் இல்லையே என்று அநேக ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். ஆண்டவர் பிள்ளையையும் கொடுக்கிறார் நம்ம ஜெபத்திற்கு. ஆனால் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்குரிய ஞானம் நம்மக்கிட்ட இல்லை. பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய ஞானம் நம்மகிட்ட இல்லை. பிள்ளைங்ககிட்ட ஒரு பொறுப்பு இல்லை. நிர்விசாரமாக இன்னைக்கு அநேக வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த இளைய சமுதாயத்தினர், நம்முடைய வாலிப அநேகர் எழும்ப வேண்டும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க, எத்தனை இளம் வாலிபர்கள் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறாங்க? 20லிருந்து 10, 5, 1 அப்படி கூட யாருமே இன்னைக்கு இல்லை. நம்ம பேரண்ட்ஸே நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு நமக்கு என்ன கிடையாது, ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு விருப்பம் இல்லை. பிள்ளையை வளர்ப்பதற்குரிய ஞானம் நம்மக்கிட்ட இல்லை. நல்ல வேலைகளுக்காக அநேக ஆண்டுகளாக காத்திருக்கிறோம். நல்லா படித்து முடிச்சுட்டு, நல்ல டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலைக்காக காத்திருக்கிறோம். வேலையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அந்த வேலையில் நிலைத்திருக்க நமக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. எஸ்தர் தன்னுடைய வாழ்விலே தான் செய்யக்கூடிய காரியத்திற்காக உடனே முன்னேறி போகலை. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க முன்னேறி அவங்க வாழ்க்கையை செய்கிறார். 3வது காரியம், ஆசீர்வாதத்திற்காகவும் உயர்வுக்காகவும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்குரிய ஞானம் நமக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, அப்படி ஜெபிக்க வேண்டும். ரைட், 3 காரியம் சொல்லியிருக்கேன்னா வரிசையாக சொல்லலாமா? ஒரு கதவை திறந்த கர்த்தர் திறக்கும் வரை அவசரப்படக்கூடாது. 2வது, வேண்டுதலுக்காக அல்லது கேட்பதற்கு முன்பாக கனப்படுத்துவது ரொம்ப முக்கியம். 3வது, ஆசீர்வாதத்திற்காகவும் உயர்வுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்குரிய ஞானத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். 4வதாக, எஸ்தர் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நம்முடைய வேலை கர்த்தர் இதை எப்படி செய்வார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை, நான் ஜெபம் பண்ணுறேன், இதை எப்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆராய்ச்சி செய்வது நம்முடைய வேலை கிடையாது. இங்கே எஸ்தர் மொர்தெகாயை எப்படி காப்பாற்ற போகிறீர் என்று கர்த்தர்கிட்ட கேட்கல. இங்கே மொர்தெகாயும் கர்த்தர்கிட்ட ஆமானை எப்படி அழிப்பீங்க ஆண்டவரேன்னு கேட்கல. மொர்தெகாய் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருந்தான். இன்னும் ஒரு சிறப்பு இந்த புஸ்தகத்தில் உண்டு. எஸ்தர் புஸ்தகத்தில் என்னது? இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் என்கிற வார்த்தையே வந்திருக்காது. கர்த்தர் என்கிற வார்த்தையே வந்திருக்காது. ஆனாலும் ஒரு கர்த்தரை நம்புகிறார். வாசிக்கலாமா? ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 8:32 எல்லாரும் சேர்ந்து, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அவர் எப்படி செய்வார் இந்த காரியத்தை என ஆராய்ச்சி செய்வது நம்முடைய வேலை இல்லை. அவர் செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். இந்த திருமண காரியம் எப்படி நடக்கும்? ஆண்டவர் அதை நடத்திடுவாரா, நடத்த மாட்டாரா அப்படின்னு நினைச்சாதீங்க, யோசிக்காதீங்க. என் வாழ்க்கையில என் மகார் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவாளா வரமாட்டாள்னு யோசிக்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம செய்ய வேண்டியது அவரை முழுவதுமாக நம்பி அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது. அவரை மாத்திரம் சார்ந்த வேலை வேண்டும். நம்ம கேட்பதை கர்த்தர் சந்திப்பார். அது எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், யார் மூலமாக நடத்துவார்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது, ஆராய்ச்சி செய்யவே கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம அநேக நேரங்கள் ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறோம். ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கே நிறைய ஐடியா கொடுக்குற ஒரு கிறிஸ்தவர்களாக நம்ம மாறிவிட்டோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நிறைவாக
இந்த காரியத்திலேயே யாத்ராகமத்தின் புஸ்தகம் எடுத்து வச்சுக்கலாம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மிக அழகாக வழிநடத்தி கொண்டு வரார். அடிமை தேசத்திலிருந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு கானான் தேசத்தை நோக்கி போகிறாங்க. போகும்போதே இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. 12ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே. நாங்கள் ஆட்டுக்கு சும்மா அமைதி அங்கே தானே இருந்தோம், நாங்கள் அங்கே வேலையே பார்த்துருப்போம்ல, ஏன் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு இவங்க ஜனங்கள் கேட்குறாங்க. அப்போ இந்த நேரத்தில் இது எப்படி நடக்கும், இந்த கடலை எப்படி நம்ம கடந்து போவோம்னு அவங்க என்ன செய்யலை, யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு வழி இந்த கடலை கடக்குவதற்கு. என்ன வழி? ஒன்று கப்பலில் வரணும், கப்பல் வந்தால் தான் நம்ம ஏறி போக முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறு மாதிரி இருந்தது. அவர் என்ன செஞ்சார்? கப்பலும் வராது, எதுவும் வராது, உங்களை நான் வழி நடத்துகிறேன், அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் வாசிப்போமா? நீ உன் கோலை ஓங்கி உன் கைகளை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இப்போ ஆண்டவர் நினைச்சார்னா எல்லாவற்றையும் அவர் சரியாக செய்வார். அவர் வழியில், அவர் ஸ்டைலில் செய்வார். நம்ம திங்கிங், நம்ம ஸ்டைலில் செய்ய மாட்டார். அவருடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் வேற மாதிரி இருக்கும், நம்முடைய வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அவர் செய்த காரியத்தை நம்மளால் யோசிக்கவே முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நிறைவாக கடைசியாக ஒரு காரியம், ஒரு 5வது காரியம், பழைய பத்திரங்களை முறியடிக்கும்படியாக கர்த்தர் புதிய பத்திரங்களை உருவாக்குவார். வாசிக்கலாமா? நீங்கள் வாசிக்க வேண்டாம், லேட் ஆயிரும். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே யூத ஜனங்களுக்கு விரோதமாக இந்த ஆமான் நிறைய காரியங்களை அவன் செய்கிறான். அவன் அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய முத்திரையை கொண்டு அவன் அழகாக ஒரு பத்திரத்தை எழுதுகிறான். அதை ஜனங்களை அழிக்கும்படியாக அது எல்லாம் கலந்து ஆலோசித்து எழுதுகிறார்கள். ராஜாவினுடைய முத்திரை அங்கே இடப்படுகிறது. ஆனால் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள். 5வது காரியம், பழைய பத்திரங்களை முறியடிக்கும்படியாக கர்த்தர் புதிய பத்திரங்களை உருவாக்குவார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைச்ச காரியங்களை அவர் அழகாக சொல்றாரு. பார்த்தீங்களா? உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்னன்னாலும் எழுதிக்குங்க. உங்களுக்கு விரோதமாக சில பேர் அநேக ஜனங்கள் இருக்கலாம், எல்லா குடும்பங்களிலும் அநேக காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் கோபம் கொள்ளாதபடி, நீங்கள் வரம்பு மீறி போகாதபடி, ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, எனக்கான நேரும் மறுமுறை நான் என்ன செஞ்சிடறேன், காத்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய கடற்கரை ஓரத்தில் நிறையா நபர்கள் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள், நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல இந்த கடல் விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுவனினுடைய செருப்பு காணாமல் போயிடுச்சு. அவன் செருப்பு விளையாண்டு கிடந்தான். உடனே அந்த சின்ன பையன் என்னன்னா, ஒரு செருப்பு காணாம போன உடனே அந்த கடற்கரையில் எழுதுகிறான் விதமாக, இந்த கடல் மாபெரும் திருடன் அப்படின்னு எழுதிட்டான் அந்த கடற்கரை மணலில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர், ஒரு மீனவர் அங்கே மீன் பிடித்து கொண்டிருந்தாராம். அப்போ அந்த மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த மீனவருக்கு என்னைக்குமே அவர் எதிர்பார்க்காத அதிகமான மீன்களை அந்த நாள் அவர் பெற்றுக்கொண்டார். அவர் வலையில் சிக்கிடுச்சு. உடனே அந்த கடற்கரையில் அந்த மீனவர் எழுதினார்,
இந்த கடல் மிகப்பெரிய கொடை ஆளி என்று அவர் எழுதினாராம். அதே கடல் கரை ஓரத்தில் ஒரு 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 சின்ன பையன் நீந்தி போய் கடலுக்குள்ளே மூங்கி அவன் இறந்து போய்விட்டான். மகனை இழந்த அந்த மகனினுடைய தாயார் இந்த கடற்கரையில் எழுதினாங்களாம், இந்த கடல் இரக்கம் இல்லாதது என்று எழுதினார். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவர், ஒரு நல்ல வயதான ஒரு முதியவர் கடலுக்குள்ளாக சென்று அநேக முத்துக்களை எடுத்து வந்தார். இந்த முத்துக்களை மகிழ்ச்சியோடு கூட எடுத்துட்டு வந்து கடற்கரை எழுதினாரா, இந்த இந்த கடல் ஒன்றே போதும், நான் ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பேன். அப்போ இத்தனை பேர் எழுதுனாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து இவங்க எழுதுனதெல்லாம் அதை என்ன செஞ்சிருச்சு, அழிச்சிட்டு போயிடுச்சு. ஒருவேளை இந்த சமுதாயத்தில் நம்ம வாழுகிற பொழுது நம்மை குறித்து பிறர் கூறுவதை காதில் வாங்கவே கூடாது. பிறர் நம்மளை குறித்து என்ன பேசினாலும் என்ன செய்யக்கூடாது, காதில் வாங்கவே கூடாது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மளை பார்ப்பாங்க. அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி என்ன செய்யக்கூடாது. நம்ம அநேக நேரங்களில் இந்த டிப்ரெஷன், இந்த ஹர்ட் ஆகிறது, மன உளைச்சலுக்குள்ளாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல காரியங்கள் எல்லாம் சிந்திச்சு இன்னைக்கு இந்த யூத சமுதாயத்தில் ஒரு புதுமையான நோய் ஒன்று வந்திருக்கு. என்ன நோய் தெரியுமா? ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேக பிள்ளைங்க சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப டிப்ரெஸ்டில் இருக்கிறேன். தமிழ் அதுக்கு மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் என்னென்னா, என் ஃப்ரெண்டு, நான் ரொம்ப நேசித்த பெண்ணு என்னைய ஏமாற்றிட்டா, அவள் மற்ற ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டா அப்படின்னு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு காரியத்துக்காக அவங்க வருத்தப்பட்டு சாப்பிடாம இருந்து டென்ஷன் ஆகி, அவங்களும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் படுத்தி டிப்ரெஷன் ஆகி வாட்ஸ்அப்பில் போய் ஐ எம் ஸோ டிப்ரெஸ்டு நினைச்சிடறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையே ஸ்டேட்டஸில் தான் ஓடுது. யார் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கோணத்தில் நம்மை பார்ப்பார்கள். அது எல்லாம் இந்த கடற்கரையில் எழுதின அந்த எழுத்துக்களை போல அலை அடித்து சென்று விடும். இப்போ நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படுமானால் பிறர் தவறுகளை நம்முடைய மனதில் இருந்து அழித்து விட வேண்டும். இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நம்முடைய ஜபம் ஏன் கேட்கப்படவில்லை, அவர்கள் எனக்காக இப்படி செய்து விட்டார்கள் என்ற தவறுகளை நம்ம இன்னும் சுமந்து கொண்டே இருக்கிறோம். இப்படி சுமந்து கொண்டே இருப்பதனால தான் நம்மளுடைய ஜபத்தை கேட்கப்படவில்லை. என்னைக்கு நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களோ அன்றைக்கே உங்களுடைய ஜபம் உங்களுக்காக தெய்வ சமூகத்தில் எட்டப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். நான் கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி ஜபிக்கலாம். கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களும் இருந்தது உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே. கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டு. 2021ஆம் ஆண்டு அவ்வளோதான், ஜெயக்குமார் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு சரீர வியாதி என் வாழ்க்கையில் வந்துச்சு. பயங்கரமான கொரோனா பாதிப்புனால நான் பாதிக்கப்பட்டேன். 5 மாத கர்ப்பிணி என்னுடைய மனைவி பாதிக்கப்பட்டால். 2 பேரும் எனக்கு 70% அவுட்டு. நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், மனைவி ஜிஹெச்சில் இருக்கிறாங்க, பாப்பா தங்கச்சி வீட்டில் இருக்கிறா. 3 பேரும் கிட்டத்தட்ட 20 நாட்களாக சந்திக்கவில்லை. இக்கட்டான நிலைமை, யாருக்கும் வரக்கூடாத நிலைமை. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களும் எல்லா நாட்களையும் இருந்தது உண்டு, இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடந்தேன், கடக்கிறேன், கடப்பேன். யாரோடு? இயேசுவோடு. கடந்தேன், கடக்கிறேன், கடப்பேன். இயேசுவோடு கூட நம்ம கடப்போம், நடப்போம், இயேசுவை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதான் தலைப்பு, மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைகளுக்காக, கேட்ட அர்ப்பணிப்புகளுக்காக, சத்திய வசனங்கள், என் வாழ்க்கை இனிமேல் இப்படியே போய்விடுமோ, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராதா என்று ஒருவேளை பலவிதமான கேள்விகளோடு, விண்ணப்பங்களோடு, சரீர பலவீனங்களோடு கூட நாம் இங்கே கூடி வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கலாம். நான் மாற்ற முடியாத காரியங்களை மாற்றுகிற தேவன், செய்ய முடியாத காரியங்களை செய்கிற தேவன்,
செங்கடலை யாருமே இரண்டாக பிளக்க முடியாது, கர்த்தர் பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் நாளிலே மன்னாவை பொழிந்தருளினார். அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், ஒரு பெரிய சிலாக்கியம் எஸ்தருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு கதவை திறந்த பொழுதும் மற்ற கதவுகள் தன்னுடைய ஜனங்களுக்காக திறக்கும் என்று அவர் காத்திருந்தார். வேண்டுதலுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக ராஜாவை கனப்படுத்தினார். நாமும் நம்மை படைத்த ராஜாவை கனப்படுத்த வேண்டும். ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைப்பதற்குரிய ஒரு ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வேலை கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் எப்படி செய்வார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவரையே சார்ந்து அவரையே நம்பி வாழ வேண்டும். பழைய பத்திரங்களை எல்லாம் முறியடிக்கும்படியாக கர்த்தர் புதிய பத்திரங்களை, புதிய வாழ்க்கை நாளிலே அவர் உருவாக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதை நம்புவோம், விசுவாசிப்போம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத உமது அடியானை நேரெடுத்து பயன்படுத்தியதற்காக நன்றி ராஜாவே. சொல்லப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் இங்கே இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை காத்து, எங்களை பராமரித்து, எங்களை பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.